ஈசாக்கின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 1000 பேர்களில் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை அனுதினமும் அப்பா உம்முடைய கண்ணின் மணி போல வைத்து பாதுகாத்து கொள்றீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா. சோதரம் 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 சோதரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 அப்பா. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நெருக்கத்துல உம்மை நோக்கி கூப்பிடும் போது டாடி பதில் கொடுக்கிற தேவன். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா சோத்திரம் தகப்பனே. மோசையோடு இருந்தது போல இந்த காலை வேளையில நீர் எங்களோடு இருந்து அப்பா பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாடும் போதே அந்த வார்த்தைகள் எங்களை தொடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா சோத்திரம் தகப்பனே. நீங்க இந்த இடத்தை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே அப்பா. ஆலயத்துல உம்முடைய மகிமையால நிரப்புன கர்த்தர். ஆவியானவரே எங்களுடைய அப்பா சரீரமாகிய தேவாலயத்துல உம்முடைய மகிமையால நிரப்பும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே அப்பா கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்கள் நடுவுல நீங்க வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். ஷதாரி கலேதே ரெபு ஷபரபரபர திரி கலதெரபா. ஆவியானவரே ரபலதரி கலதெரபு ஷபரபரபரை கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் 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 அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். ஷபரபரபரதிரி கலதெரபு ஷகலதரி கலதெரபா. பரபரதிரி கலதெரபு ஷரிதிரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. இந்த அதிகாலை நேரத்துல உங்க பாதத்துல மரியாள் போல வந்துட்டோம்ப்பா. ஆவியானவரே எங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவரே உங்களுடைய பாதம் தான் எங்களுக்கு முதன்மை. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்க வந்துட்டோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அபாராதாரி கலதெரபு ஷிரிரி திரி கலதெரபா. இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தை எங்க வாயில வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல கர்த்தாவே, நாங்கள் அல்ல தகப்பனே. நீரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆவியானவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே ஏறெடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே. எங்கள் குறைவுகள் இருந்துச்சுன்னா தகப்பனே எங்களை எல்லாம் எடுத்து போட்டு நிறைவாய் மாற்றி இதை எடுக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா. சோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன்.
அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி
ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்போம். ஆமென் தகப்பனே. அப்பா எங்க கூக்குரலை கேட்கிற தேவன் ஆவியானவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களோட கூக்குரலை கேட்டு ஆவியானவரே பெருமூச்சின் கூக்குரலை கேட்டு தகப்பனே மோசேயை எழுப்பின கர்த்தர் இந்த காலை வேளையில டாடி ஆவியானவரே அப்பா எங்களோட கூக்குரலை கேட்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க எழும்புறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில தகப்பனே நீங்க எழுந்தருள வேண்டும் ஆவியானவரே. அப்பா எங்க அப்பா குடும்பத்துல நீங்க எழுந்தருள வேண்டும் ஆவியானவரே. எங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க எழுந்தருள வேண்டும்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்த அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க எழுந்தருளணும்பா. எங்க சபையில நீங்க எழுந்தருளணும். எங்க உள்ளத்துல நீங்க எழுந்தருளணும் ஆவியானவரே. நாங்க எங்கெல்லாம் போகிறோமோ ஆவியானவரே அப்பா அந்த இடத்துல நீங்க எழுந்தருளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா மோசே டாடி ஆவியானவரே மோசே இஸ்ரவேல் ஜனங்களோ ஆவியானவரே மேக ஸ்தம்பத்தினால தகப்பனே வழி நடத்தப்பட்டாங்களே ஆவியானவரே. மேகஸ்தம்பம் நடந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கடக்கும் போது நடந்து போகும்போது தகப்பனே ஆவியான அப்பா நடந்து போக வச்சீங்க ஆவியானவரே. அந்த அப்பா மேக ஸ்தம்பம் எங்க நிக்கிதோ அங்க கூடாரம் போட்டு இருக்க வச்சீங்கப்பா. அப்பா ஒரு இஸ்ரவேலுக்கு அப்பா மேக ஸ்தம்பத்தின் மூலமாக வழிகாட்டின தேவன் ஆவியானவரே. இந்த காலை வேளையில நீங்க தான்ப்பா எங்க வழிகாட்டி ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்க தேர்ந்தெடுத்த வழிகள் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்க பயணிக்க முடியாம இருக்குப்பா ஆவியானவரே. ஏசப்பா பாபா ஷாபா பாபா ரதாரி கொலதே ரேபு சிறிரி திரி கலந்தரேபா ஷதாரி கலேதே கலந்தரேபு ஷதாரி கலேதேரபா ஆவியானவரே. இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க நாவல உங்களுடைய வார்த்தை ரபாலு திரி கலந்தரேபு ஷதாரி கலேதேரபா ஆவியானவரே. அபாலாதாரி கலதரபு ஷரரதாரி கலேதேரபா ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே நீங்க எங்களுக்கு அப்பா நடக்க வேண்டிய வழியை ஆவியானவரே காமிங்க அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்மேல் கண் வைத்து எனக்கு அப்பா உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே. அப்பா நாங்க தெரிந்தெடுத்த வழியில நாங்க சென்றுட்டோம்ப்பா ஆவியானவரே. அப்பா அந்த ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா கடைசியில நாங்க அந்த வழியில நிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு போறதுக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன வழின்னு தெரியலப்பா ஆவியானவரே. அப்பா சோத்திரம் தகப்பனே. நாங்க தேர்ந்தெடுத்த வழி தப்புனா ஏசப்பா அந்த காலை வேளையில எங்களை தயவாய் மன்னித்து எங்களை நேர்வழிப்படுத்துங்க. நேர்த்தியான வழியில நடத்துகிற தேவன் செம்மையான வழிகளை எங்களை ஆவியானவரே வழி நடத்துகிற தேவன் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. தவறுதலான பாதைகளை நாங்க வந்துட்டோம்னா ஆவியானவரே தவறான காரியத்தை நாங்க தொட்டுட்டோம்னா ஆவியானவரே தவறான வேலைகளை நாங்க ஆவியானவரே தேர்ந்தெடுத்திருந்தோம்னா ஏசப்பா உங்களுடைய கரத்துல நாங்க விழுகிறோம்ப்பா. எங்களை நீங்க கரெக்ட் பண்ணுங்க ஏசப்பா ஆவியானவரே. அப்பா சரியான வேலைகளை சரியான பாதைகளை எங்களுக்கு காட்டுங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் ஏற்படுத்துகிற ஸ்தலத்துல நாங்க போய் உட்காரணும்பா ஆவியானவரே. நாங்க தெரிந்தெடுத்த ஸ்தலமா இருக்க கூடாது ஆவியானவரே. நீர் அப்பா தெரிந்து கொண்ட ஸ்தலமாக நீங்க தெரிந்து கொண்ட நபர்கள் பக்கத்துல நாங்க போகணும்பா ஆவியானவரே. ஷாபா ராதாரி கலந்தரேபோ ஷராராதாரி கலதரபா நிதிரி கலந்தரேபோ ஷராராதாரி கலதரபா இந்த காலை வேளையில அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா ரபாலாதாரி கலந்தரேபோ ஷகாலாதரேபா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராதாரி கலைந்தரேபு ஷகாலதரேபா உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா சோதரம் 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 பாபா பா ஷாபா பாபா ராதாரி கொலெந்தரேபு சராராதாரி கலதரேபா ஏசையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராபா லேதே ரேக்கே லெந்தே ரேபு ஷகாலாதா ராபா நிதிரி கலெந்தரேபா காரா தோர தரே ஷதிரி கலதரேபா ஆவியானவர் உத்தரே கலெந்தே ரேபு ஷராராதாரி கலதரேபா இந்த காலை வேளையில தகப்படே ஆவியானவரே. அப்பா நீர் எங்களோட பேசி கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. நானே வழியும் ஜீவனும் சத்தியமும் என்று சொல்லியிருக்கீங்களே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே. அப்பா உம்முடைய வழி இல்லாம பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது பிதாவின் இடத்துல வர முடியாதுன்னு ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே ஆவியானவரே. அப்பா நீரே வழின்னு ஆவியானவரே நாங்க சொல்லிட்டு வேற வழியை நாங்க சூஸ் பண்ணியிருந்தா இயேசுவே ஆவியானவரே. அப்பா சோதரம் தகப்பனே ஷத்தாரி கல்லை தெரேபா
உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தகப்பனே ஆவியானவரே அப்பா ராதாரி போலோ தெரேக்க லெந்தரேபோ ஷரா ராதாரி கலதெரேபா ஆவியானவரே எடுத்து போடுங்க. ஆவியானவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமான காரியத்தை நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே நாங்க கையிட்டு செய்கிற வேலை அப்பா உமக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க கையிட்டு செஞ்சிட கூடாதுப்பா. ஆவியானவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க கையிட்டு செஞ்சிட கூடாது. ஏசப்பா இதுல நாங்க தெளிவா இருக்கணும்பா. எங்க ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே வருமானம் வருதுன்னு உமக்கு பிரியமில்லாத காரியத்துல இறங்கிட கூடாதுப்பா. இந்த காலை வேலையில நீர் எங்களோட பேசுகிறீங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரதரி கலந்தரே ஷரரதரி கலதரபா எங்க வீட்டுக்கு வருகிறது தகப்பனே ஆவியானவரே அப்பா நல் வருமானமாக இருக்கணும். நல்ல வருமானமாக இருக்கணும். என் தேவன் ஆசீர்வதிக்கிற வருமானமாக இருக்கணும். ஆவியானவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற வருமானம் அப்பா நிலை கொண்டது டாடி. ஆவியானவரே நிரந்தரமாக இருக்கும்பா. அது தகப்பனே ஆவியானவரே வீண் கிரயமாக அப்பா போகாது டாடி. பரபாபோ ஷாதாரி கலந்தரேபோ ஷகலதரிபா லுதுரி கலந்தரேபோ ஷகலதரபா ஆவியானவரே எங்களுக்கு தெரியாமையே உமக்கு பிரியமில்லாத வருமானத்தை நாங்க ஈட்டு கொண்டு இருந்தோம்னா ஏசப்பா ஆவியானவரே அதை எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நல்ல காரியத்துக்கு நல்ல விதமாக நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா. இந்த கால வேலையில ஆவியானவரே அப்பா சபையில அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா தகப்பனே நீங்க ஆவியானவரே அவங்கள கொண்டு வாங்க. நீங்க திருத்துங்க. ஆவியானவரே அப்பா திரியக தேவன் திருத்துகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன கர்த்தர். நாங்க கொஞ்சத்துல நாங்க உண்மையா இருந்து அப்பா உங்களுடைய சமூகத்துல எல்லாம் வந்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க. சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே அப்பா சம்பூர்ணமான மழையாகிய ஆசீர்வாதத்தை அப்பா எங்களுக்கு நீங்க தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சபையில விசுவாசிகளோட ஆவியானவரே வீட்டுல தகப்பனே ஆவியானவரே சம்பூரண ஆசீர்வாதங்கள் இருக்கணும்பா. ஆவியானவரே உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிரியம் இல்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. உங்களுக்கு ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷராராதாரி கலதரபா அலபலோதரி கலந்தரேபோ ஷகலாதாரி கலதரபா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியாரபலாதரி கலந்தரேபோ ஷபரபரபரபரபா லிதிரி கலந்தரேபர கலதரப ஷபரபரி கலதரபா லிதிரி கலந்தரப வரபரதரி கலந்தரப ஷகலதரி கலந்தரேபோ லிதிரி கலந்தரப ஷபரபரபரபரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல்
என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எனக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. ஆமென். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமென். தகப்பனே, எங்களை தேற்றுகிற தேவன் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த உலக மனுஷருக்கு தகப்பனே ஆவியானவரே, அப்பா எல்லா சூழ்நிலையும் மனுஷர்கள் தேற்றுவாங்கன்னா இல்லப்பா. அதே போல எங்களையும் தகப்பனே அப்பா எங்களை தேற்றுகிறதுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க பாபா ஷாதாரி கலதரபா. ஆவியானவரே எங்களுக்கு தேற்ற வாழனாக இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில நீங்க ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல வாங்க. நீங்க எங்களை தேர்தல் அடைய செய்கிற தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. மனுஷனோட அரவணைப்புல நாங்க இல்லப்பா. ஆவியானவரே என் தேவனுடைய அரவணைப்புல இருக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. உம்முடைய அக்கினி மதில்கள் எங்களை பாதுகாக்க வல்லதுனா ஆவியானவரே அப்பா. உம்முடைய ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அரவணைக்கும் கரங்கள் எங்களை தேர்தல் அடைய செய்யும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா. ராதாரி கலந்த ரப ஷராதாரி கலதேரபா. இந்த காலை வேளையில டாடி ஆவியானவரே எங்களோட நீங்க இடைப்படுங்க ஆவியானவரே. ரபாலாதாரி கலதரப ஷபரபரி கலதரபா. தகப்படே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்படே அப்பா. நீங்க எங்களை செம்மையான வழியில நடத்துறீங்கப்பா. ஆவியானவரே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வழிய நல்ல வழிய நீங்க காமிப்பீங்க. நல்ல வழிய நீங்க காமிப்பீங்க தகப்படே. நாங்க அறிக்கை இடுகிறோம்ப்பா. ஆவியானவரே நீ காட்டுகிற வழி தகப்பனே. ஆவியானவரே அப்பா தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும்பா. ஆவியானவரே சாத்தாரி கலந்த ரேபு ஷராதாரி கலதரபா. ஆவியானவரே எந்த வழியில போகணும்னு இன்னைக்கு நாங்க குழம்பி கொண்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு வாழ்க்கை ஆவியானவரே அப்பா காரியத்துல நாங்க அப்பா குழம்பி கொண்டு இருந்தோமா ஆவியானவரே எங்களுக்கு செம்மையான காரியத்தை காமிக்கிறீங்க. ஆவியானவரே செம்மையான வழியை காண்பிக்கிறீங்க தகப்பனே. பாபா பாபா ஷபரபரப ரிதிரி கலதரபா ரிதிரி கலந்தரப சகல தரி கலதரபா. ஆவியானவரே உங்களுடைய அன்பை நாங்க அதிகாலையில தேட வந்திருக்கிறோம்லப்பா. ஆவியானவரே அப்பா வந்தவர்கள் ஒருவரும் தகப்பனே அப்பா வெறுமையாய் போக கூடாது. உங்களுடைய வார்த்தையில ஆவியானவரே
ஆவியானவரே அப்பா நீங்க ஆவியான பாபா ஷாபா ராதாரி கலந்தரேபா லிதிரி கலந்தரபா ஷபரபரபரதரி கலந்தரபா ஆவியானவரே இனி எங்க வாழ்க்கையில வெறுமை காணப்படாது. ஆவியானவரே எங்க வாழ்க்கையில வறுமை காணப்படாது. அதே போல தகப்பனே பெருமையும் காணப்படக்கூடாதுப்பா. ஆவியானவரே ஏதோ ஒரு காரியத்துல ஆவியானவரே பெருமையா ஏதாச்சும் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம்னா, பெருமையா ஏதாச்சும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நாங்க தெரிந்தெடுத்திருந்தோம்னா இயேசுவின் நாமத்தினாலே அது எங்களை விட்டு போகும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா பெருமை இருக்க கூடாது. ஆவியானவரே பொறுமையுள்ளவன் அப்பா சோத்திரம் தகப்பனை எல்லாத்தையும் செய்வான்ப்பா. ஆனா பெருமையுள்ளவனுக்கு என் தேவனே நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. பெருமையான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அது என்ன காரியமா இருந்தாலும் ஆவியானவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு ஏதாச்சும் தகப்பனே உமக்கு பிரியமில்லாத பெருமை இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். பாத்தேரே கெலெந்தேரேபோ ஷாரா ராதாரி கலதேரேபா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே இந்த காலை வேளையில நீங்க அப்பா நாங்க எங்க குடும்பத்துக்காக வருகிறோம். ஆவியானவரே எங்க குடும்ப ரட்சிப்புக்காக வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்க ஆவியானவரே குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க ரட்சித்து கொள்ளுங்க. சபை விசுவாசிகளோட ஆவியானவரே குடும்பத்தை நீங்க ரட்சித்து கொள்ளுங்க. தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொருவரும் ஆவியானவரே யார் யாரு அப்பா சபைக்கு வராம இருக்கிறாங்களோ தகப்பனே அவங்க எல்லாரையும் நீங்க ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே டாடி. ஆவியானவரே சகைவை தேடி போனீங்கப்பா. சகையை தேடி நீங்க போனது போல தகப்பனே ஆவியானவரே எங்க குடும்பத்தை நீங்க தேடி வாங்கப்பா. எங்களை நீங்க எப்படி தேடி வந்து மீட்டு கொண்டீங்களோ அதே போல எங்க குடும்ப நபர்களை தகப்பனே நீங்க தேடி வந்து அப்பா ரட்சித்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பரிசுத்தமுள்ள தேவரே இந்த இடத்துல அப்பாபா சாத்தா ரேக்கல் எந்தரேபோ சாத்தா ரேக்கல் அந்த ரபா கலந்தரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்க குடும்ப ரட்சிப்புக்கு யாராச்சும் தகப்பனே ஆவியானவரே தடையா இருந்தாங்கன்னா அப்பா சாத்தா ரபா லிதிரி கலந்தரேபா அப்பா அந்த அப்பா நபர்களோ அந்த காரியங்களோ ஆவியானவரே எங்களை விட்டு போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எங்க குடும்ப ரட்சிப்பு முக்கியம்ப்பா. ஆவியானவரே அதற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன் நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே ஆவியானவரே பவுல் நட்டான் அப்போலோ நீர் பாய்ச்சினான் அப்பா விளைய செய்கிறதோ என் தேவனாலே ஆகுன்னு சொல்றீங்களே தகப்பனே ஆவியானவரே பவுல் நட்டது போல ஆவியானவரே எங்க ஜெபத்தினால தகப்பனே விதைய நடுகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எங்க குடும்பத்துக்கு ஆவியானவரே நாங்க விதைய நடுகிறோம்ப்பா. குடும்பத்துல உள்ள நபர்கள் ரட்சிக்கப்பட இந்த விதைய நாங்க நடுகிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே நாங்க சொன்னா எங்க காரியங்கள் கேட்கப்படலப்பா. எங்க குடும்பத்துல ஆவியானவரே அப்பா அப்போலோ மாதிரி நீங்க யாரையாச்சும் அனுப்புங்க. ஆவியானவரே அவங்களுக்கு சுவிசேஷம் அப்பா அவங்க காதுல கேட்க அப்பா யாரு லிசன் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு நபரை எங்க ஆவியானவரே அப்பா நீங்க அனுப்புங்க. அப்பா அவங்க சொல்ல கேட்கணும். நீர் பாய்ச்சணும். என் தேவன் விளைய செய்வீங்க. நாங்க அறுவடை அடுப்போம். ஆவியானவரே அப்பா ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுவீர் என்று சொன்னீங்களே ஆவியானவரே எங்க குடும்ப ஆத்மாவை நாங்க அறுவடை பண்ணாம ஆவியானவரே எப்படிப்பா நாங்க களத்திற்கு போக முடியும். ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே இனி தனிமையாய் ஆலயத்துக்கு வர்றதை நாங்க விரும்பலப்பா. அது உங்களுக்கு விருப்பமா இருக்கா டாடி? உங்களுடைய பிள்ளைங்க தனிமையா வர்றது ஆவியானவரே உங்களுக்கு சித்தமா இருக்காப்பா? ஏன்பா டாடி? ஆவியானவரே நீங்க மனம் இறங்குங்க. ஆவியானவரே நீங்க மனம் இறங்குங்க. குடும்பமாய் வரணும்ப்பா. நீங்க குடும்பத்தை நீங்க தானப்பா கொடுத்தீங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்க கொண்டு வர்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபத்தையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்பா சோதரம் தகப்பனே நீங்க எங்களை ஆளுகை செய்ததற்காக நன்றி. எங்க அப்பா சோதரம் தகப்பனே இந்த காலை வேளையில ஆவியானவரே எங்களோட பேசின காரியத்துக்காக நன்றி. ஆவியானவரே செம்மையான வழியில நடத்த போறதற்காக நன்றி. ஆவியானவரே பிரியமான காரியத்தை எங்களை செய்ய வைக்க போறதற்காக நன்றி. பிரியம் இல்லாத காரியத்தை தகப்பனே எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டதற்காக நன்றி. ஆவியானவரே நாங்கள் விரும்பின வழிகளை தேர்ந்தெடுத்ததற்காக மன்னித்து தகப்பனே அதை சீர்திருத்த போற கிருபைகள்
கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, பெருமையான காரியங்கள், வீணான காரியங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களிடத்துல இருந்து எடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, கையிட்டு செய்கிற வருமானங்கள் ஆவியானவரே செம்மையானதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. ஆவியானவரே அப்பா, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள. கர்த்தனம் ஜெபத்தை கேட்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, உம்முடைய சமூகத்துல நாங்க ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. சபைக்கு ஆத்துமாக்கள் பெருகணும், பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் எல்லாரும் தகப்பனே மனம் திரும்பி வரணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்போஸ்தலர் காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் அப்பா சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்னு சொல்றோம்ப்பா. ஆவியானவரே, இத்தனை வருஷம் ஆகி நிறைய ஆத்துமாக்களை நாங்க சம்பாதிக்காம விட்டுட்டோம்ப்பா. ஆவியானவரே, எங்களுடைய ஜெப குறைவோ ஆவியானவரே எங்களுடைய சோம்பலோ எது எங்களுக்கு தெரியலப்பா. ஆவியானவரே, அப்படி எங்க ஜெப குறைவா இருந்துச்சுன்னா ஆத்மாக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. பின்வாங்கி போன ஆத்மாக்களை நாங்க சந்திக்கணும், அவங்களிடத்துல பேசணும் தகப்பனே அப்பா. மூப்பர்கள் எல்லாரும் தகப்பனே ஆலோசனை சொல்லுகிற காரியமாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, நிறைய விசுவாசிக ஆவியானவரே மூப்பர்களாக இங்க இருக்கிறாங்க தகப்பனே. ஆவியானவரே, நாங்க போய் அப்பா பின்வாங்கி போன ஆத்துமாக்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க போய் அவங்க இடத்துல எல்லாம் பேச முடியாதுப்பா, எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்க எப்படிப்பா போய் பேச முடியும்? ஆவியானவரே, மூப்பர்கள் எழும்பணும் தகப்பனே. பின்வாங்கி போற ஆத்துமாக்களை சந்திக்கணும், அவங்களிடத்துல பேசி அவங்களை மறுபடியும் கொண்டு வர்றதற்கு ஆவியானவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பயன்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி. இனி தகப்பனே ஆவியானவரே, பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி கூட விட்டு போயிடக்கூடாதுப்பா. திரும்பி வந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. சபை ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க, வீட்டு கூட்டங்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. உபவாச பிரேயர் ஆசீர்வதிங்க, பெண்கள் கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. வாலிப பிள்ளைங்க ஏறெடுக்கிற போன் கான்பரன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. 2 சர்வீஸை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த காலை ஜெபத்தை தகப்பனே ஆவியானவரே அப்பா நிறைய பேர் அப்பா ஆவியானவரே அப்பா வரணும்ப்பா. அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வசனத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, 1 மணி நேரமாவது அப்பா விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதான்னு ஏசப்பா நீங்க எவ்வளவு இது இருந்திருந்தா எங்கிட்ட கேட்டிருப்பீங்கப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே, எங்க குடும்பம் ஆவியானவரே, எங்க வேலை அப்படின்னு அதுக்கே ஆவியானவரே எல்லா நேரத்தையும் செலவழிக்கிற எங்களால தகப்பனே உமக்காக 1 மணி நேரம் செலவழிக்க மாற்றோம்ப்பா. ஆவியானவரே, இதுவே அவங்க குடும்பத்துக்கு ஆவியானவரே ஆசீர்வாத தடன்னு அப்பா நீங்க அவங்களுக்கு உணர்த்துங்க. என் தேவனுக்கு முதலாவது ஆவியானவரே நேரத்தை கொடுக்கும் போது மற்றது எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்ன வசனத்தை வாயின் வார்த்தையாக சொல்லி கொண்டிருக்கிற நபர்களை நீங்க தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க முதலாவது உமக்கு ப்ரையாரிட்டி முதன்மத்துவம் கொடுத்து ஆவியானவரே ஜெபத்திற்கெல்லாம் வர, ஜெபத்துல வீட்டுல இருந்து ஏறெடுக்க என் தகப்பன் ஆவியானவரே உதவி செய்யுங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நாங்க வாசிக்க போற சங்கீத பகுதி ஆவியானவரே பிரசங்க பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆவியானவரை தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 18 மிச்ச வசனம் 680 35 வசனத்துல உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும் படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர்.
கொடுத்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவித்தீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமேன். இதுல பார்த்தோம்னா நம்ம ஏசப்பா வந்து சொல்றாரு, அவர் தான் பழிக்கு பழி 47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். இப்போ பழைய ஏற்பாடுல எல்லாம் பழிக்கு பழி, புதிய ஏற்பாடுல நம்மளை பகைக்கிறவங்கள அவர் தொடுவார். சோ ஆண்டவர் ஏசப்பா வந்து சொல்றாரு, அவர் வாயில இருந்து வந்த வார்த்தை, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. ஏன் அப்படின்னா ஏசப்பா தான், ஆனா பிதாக்கு தான் அந்த இது தெரியும், பழிக்கு பழி வாங்குவா அவங்களை வந்து வப்பாரா இல்ல அவர்களை ரட்சிப்பாரான்றது கர்த்தருக்கு தான் தெரியும். சோ நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கவே கூடாது. அவங்க என்னை பழிச்சுட்டாங்க, அவங்க எனக்கு சாபம் விட்டாங்க, அதனால நானும் சாப விடுவேன். பழைய ஏற்பாட்டுல ஏசப்பா உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. உன்னை சபிப்பவர்களை நீ சபின்னு சொல்லல. அப்ப சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வாதம் தான் பண்ணணும்னு ஏசப்பா சொல்றாரு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த வசனத்தை வந்து அப்படியே மாத்துறோம். உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, அவங்களை இப்படி சபிங்க, அவங்க இப்படி போகட்டும். அவங்க எப்படி போனா நம்மளுக்கு என்ன? அவங்க சொல்றதுனால நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. அவங்க சொல்றத நம்ம நம்புறோம், அதனாலதான் நம்மளுக்கு கெடுதல் நடக்குது. ஏசப்பா அவங்க வந்து என்னை இப்படி எல்லாம் பேசிட்டாங்க ஏசப்பா, இப்படி மனவடைவு ஆக்கிட்டாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க. அவங்க சொல்றத நீங்க வந்து நம்புறதுனால, இப்ப ஏசப்பா சொல்றாரு உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு, உயர்த்துறது நம்புனீங்கன்னா உயரப்படுவீங்க. இப்ப மத்தவங்க சொல்றாங்க நீங்க இப்படி போயிருவீங்க, இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதான வார்த்தையை சொல்லும் போது அதை நீங்க அறிக்கையிடுறீங்க. தெரியாமே உங்க வாயில வந்து அறிக்கையிடுறீங்க. அவங்க என்னை இப்படிலாம் சொல்லிட்டாங்க ஏசப்பா, அப்படி சொல்லிட்டாங்க, அதை நீங்க அறிக்கை விட்டுட்டு அவங்க சொல்றத நீங்க கேக்குறீங்களே ஏசப்பா, எங்களை உயர்த்துங்க. அப்ப ஆண்டவர் வந்து இது பண்ணுவார். சோ தீமையான காரியங்கள், பலவீனமான காரியங்கள் நம்ம வாயில இருந்து வரவே கூடாது. சோ கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் வந்து பழி வாங்குவார். பழி வாங்குறதுன்னா அதான் முன்னாடி ஆளை காலி பண்ணிடுவாரு. ஆனா இப்போ ஏசப்பா அதுக்குதான் வந்திருக்காரு. ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாதுன்னு அவரோட விருப்பம். சோ அவர் வந்து இங்க மனமாற்றத்தை கொண்டு வருவாரு. அந்த பழிக்கு பழி என்ன அப்படின்னா, பலிக்கு அவர் அதுக்குதான் ஏசப்பா பலியா மாறிட்டாரு. சோ ஒவ்வொரு ஆத்மாவையும் ரசிக்கப்படணும். நம்ம பலிக்கு பலி வாங்கக்கூடாது, நம்ம மத்தவங்களை சபிக்க கூடாது. சோ ஏசப்பா அந்த இது வந்து இந்த இதுல சொல்றாரு, கடைசியில வந்து அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிரியை செய்கிறார். சோ எல்லாத்துக்குமே வந்து ஏசப்பா என்ன பண்றாருன்னா கிருபை செய்யறாரு. அப்ப ஏசப்பா சொல்றோம், தாவீதோட வம்சத்துக்கே நீங்க கிருபை செஞ்சீங்கன்னா எங்களோட சந்ததிக்கும் நீங்க கிருபை செய்யணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். சோ நம்ம சந்ததியை ஏசப்பா ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். பிரசங்கத்துல என்ன அப்படின்னா கதை வந்து 10 குஷ்டரோகிகாதுதான்க்கா. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல இந்த 12ஆம் வசனத்துல இருந்து இருக்கும் 19வது வசனம் வரைக்கும். லூக்கா 17:12 இருந்து 19 வரைக்கும். ஒரு கிராமத்துல போகும்போது 10 குஷ்டரோகிகள் இருப்பாங்க. சோ 10 குஷ்டரோகிய வந்து வரும்போது ஏசப்பா அங்க இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு அந்த 10 குஷ்டரோகிகளும் ஏசப்பாட்ட வர்றாங்க. ஏசப்பாட்ட வந்து சொல்றாங்க, ஏசப்பா எங்களை வந்து நீங்க ஐயரே, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள்.
சோ ஏசப்பா பார்த்து அந்த குஷ்டரோகம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க, 10 பேருமே கூப்பிடுறாங்க. அப்போ ஏசப்பா வந்து அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க. அப்பனா ஆசாரியன்னா ஆலயத்துல வந்து பாஸ்டர் மாதிரி இருப்பாங்க. சோ அவங்ககிட்ட போய் காமிப்பாங்க. ஏதாச்சும் குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துதான் சொல்லுவாங்க, குஷ்டரோகம் சரியாயிடுச்சுன்னா நீ பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சோ அதே போல நீங்க போய் உங்க ஆசாரியருக்கு காமிங்க அப்படின்னு அது மட்டும் தான் சொல்றாங்க, குணமடைவை எதுவுமே சொல்லல. நீங்க போய் ஆசாரியருக்கு காண்பீங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கு, அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். சோ போற வழியிலேயே சுத்தமாகறாங்க. சோ சுத்தமான பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே 10 பேர் போனாங்க, 10 பேருக்குமே சுத்தமாகுறது தான் பாக்குறோம். ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப ஏசப்பாவை தேடி வராங்க. சோ ஏசப்பாவை தேடி வரும்போது அங்க ஏசப்பா சொல்றாரு, சுத்தமானவர் 10 பேர் சுத்தமாயிருப்பாங்கல்ல, 9 பேர் எங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒருத்தன் மட்டும்தான் வந்திருக்கிறான் அப்படின்னு ஜனங்களை பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த ஒருத்தனை பார்த்து சொல்றாங்க, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா அதுக்கடுத்து அந்த நபர் வந்து ஏசப்பா பின்னாடி வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஏசப்பாவால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சோ ஏசப்பாவால ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே சந்தோஷம் சமாதானம் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஏசப்பாக்கு என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஏசப்பாக்கு நன்றி செலுத்தவே மாட்டோம். சோ ஏசப்பா எப்போதுமே நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது, நான் ஒர்ஷிப்லயே சொல்லியிருக்கேன், எப்போதுமே நம்மகிட்ட வந்து அந்த நன்றி பலி கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலதான் முதல்ல நம்ம ஜெபத்துல வந்தோடனே ஏசப்பா நீங்க செஞ்ச காரியத்துக்கெல்லாம் நன்றின்னு ஒவ்வொரு காரியமா இது சொல்லுவோம். சோ பாஸ்டர் அதுல இது பண்ணும் போதே அவங்க நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நன்றி சொல்லிடணும் அப்படின்றாங்க. சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன காரியம் செஞ்சிருக்காங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம நன்றி செலுத்தும் போது இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எடுப்பேன், நான் உனக்கு இப்போ ஒரு சாக்லேட் தரேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னா நான் உனக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே இதுதான் நான் எப்பயுமே சொல்லி கொடுப்பேன், நன்றி சொல்லணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பா நீங்க என்ன கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இந்த காசு கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வீடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த காரியத்துக்கே ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். சோ இந்த 10 குஷ்டரோகிகள்ல 9 பேர் வந்து நன்றி சொல்லவே இல்லை. அவங்களுக்கு முழுமையா குணமாச்சா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்து ஏசப்பாட்ட நன்றி சொல்றான். சோ அப்பதான் சொல்றாங்க, அந்த அந்த 9 பேருக்கு என்ன கிடைச்சிச்சு, சுகம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஒரு நபருக்கு சுகமும் கிடைச்சது, ரட்சிப்பும் கிடைச்சிச்சு. அந்த 9 பேருக்கு ரட்சிப்பு கிடைக்கல. ஏன்னா 19 வசனத்துல சொல்றாங்க, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோ அந்த விசுவாசம் திரும்பி வந்து அந்த நன்றி சொல்ற அந்த விசுவாசம் வந்து அவனை ரட்சித்ததுன்னு சொன்னாங்க. சோ 9 பேத்துக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைச்சது, இயேசு கிடைக்கல. சோ இயேசுக்கு வேண்டியதை இயேசுவின் இடத்துல தேவையை வேண்டிக் கொள்றதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்களே தவிர இயேசுவை தேடி வரல. அதே போலதான் நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்துல வந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லல அப்படின்னா ஏசப்பா அங்க இருந்து நினைப்பாரு, நீ வந்து எனக்கு தேவைக்குதே வர காசு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே போயிடுற, என்னைக்காச்சும் அந்த காரியத்துக்கு நன்றி சொல்லியிருக்கியா? அப்படி சொல்லலைன்னா ஏசப்பா கேக்குற நன்றி செலுத்துங்க, நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சோ ஏசு வேணும் அப்படின்னா அவர் நம்மளுக்கு கேட்டது கிடைச்ச பின்னாடி நன்றி செலுத்துவோம். இல்ல ஏசப்பாட்ட இருந்து எனக்கு தேவை மட்டும் போதும் அப்படின்னா நம்ம நன்றி செலுத்த மாட்டோம், மனுஷர்கள் மாதிரி ஆயிடுவோம். மத்தவங்க மனுஷன் நம்ம மனுஷங்க தான், மத்தவங்க மாதிரி ஆயிடுவோம். சோ தேவைக்கு நம்ம ஏசப்பாவை தேடக்கூடாது. அவர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த ஒரு 10 குஷ்டரோகிகள் வேண்டுதல் கேட்கப்பட்டாலும் அந்த ஒரு குஷ்டரோகியோட வேண்டுதல் தான் முழுமையா கேட்கப்பட்டுச்சு. சோ நம்ம ஏசப்பாட்ட இந்த காலை வேளையில நம்ம சொல்லணும், ஏசப்பா நான் வந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண பின்னாடி இது நடந்துச்சுன்னா நான் நன்றி செலுத்துவேன் ஏசப்பா. நானா சொல்லுவேன், நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவேன், ஏசப்பா நான் 1000 சோத்திர பலியாச்சு நான் வந்து முழங்கால நின்று சொல்லிடுவேன்பா. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து நடந்த பின்னாடி நன்றி செலுத்துற காட்டியும் அட்வான்ஸ்டா. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு நான் இப்ப வந்து என்ன சொல்றது, நான் உங்ககிட்ட கேக்குறேன் காசு கேட்கும் போது நீங்க தரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான்
நீங்க தர்றதுக்கு முன்னாடியே ஏசப்பா அக்கா நீங்க தந்துட்டீங்கக்கா, நான் நன்றிக்கா, நீங்க உதவி செஞ்சிட்டீங்கக்கா, நீங்க கொடுத்திருக்கவே மாட்டீங்க. ஆனா நான் வந்து சொல்றேன், உதவி செஞ்சிட்டீங்கக்கா, நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சொன்ன வார்த்தைக்காகவே நாங்க நன்றி சொல்றோம். அதே போலதான் நான் ஒரு ஜெப இருக்கும்போது ஏசப்பா வந்து ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க, நான் முன்னாடியே நன்றி செலுத்திட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த பிள்ளை முன்னாடியே நன்றி செலுத்துதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீக்கிரமா செய்வார். சோ ஒரு ஜெபம் செய்றீங்களா, அது கிடைச்ச பின்னாடி நன்றி சொல்றதை காட்டியும் முன்னாடியே நீங்க நன்றி சொன்னீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா அது நம்மளுக்கு செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம நன்றி பலி செலுத்திட்டோம். செலுத்திட்டோம்னா அவர் கடனாளி இல்ல. நம்ம வந்து அவர் வந்து நம்மளுக்கு செஞ்சே ஆவாரு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் கிடைச்ச பின்னாடி அதே எப்படி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நன்றி பலி செலுத்தணுமோ கிடைச்ச பின்னாடியும் நம்ம சோதர பலி செலுத்தணும்னா கண்டிப்பா கர்த்தர் அந்த காரியத்துல நம்மளை நிலைக்க பண்ணுவார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். குஷ்டரோகி வேண்டுதலை கேட்ட தேவன் நம்மளோட வேண்டுதலை கேட்பாரு. நம்ம உண்மையா கேட்டு நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த காலை வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, இந்த வார்த்தைகளை நீங்க கேட்க வச்சீங்கப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த 9 குஷ்டரோகிகள் மாதிரி தகப்பனே தேவைகளுக்காக நாங்க உங்களுடைய சமூகத்துல வரக்கூடாது. எங்கள் தேவையே நீங்க தான் அப்பா, நாங்க வரணும்ப்பா. ஆவியானவரே எதிர்காலத்துக்காக மட்டும் நாங்க வரக்கூடாதுப்பா. எங்க எதிர்காலமே நீங்க தான் அப்படின்னு ஆவியானவரே நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்க உண்மை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போகாததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, ஒருவேளை நாங்க நன்றி செலுத்த மறந்திருந்தோம்னா, எங்களை ஆசீர்வதிக்கும் போது நன்றி செலுத்த மறந்திருந்தோம்னா உங்களையே நாங்க மறந்ததுக்கான அர்த்தம்ப்பா. அந்த தவறை எங்க வாழ்க்கையில நாங்க செய்யாத படிக்கு தகப்பனே எல்லா காரியத்துல தகப்பனே ஸ்தோத்திரத்தோடு நாங்க செய்ய ஆரம்பிக்க தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க அப்படி செய்ததற்காக நன்றிங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நேர்த்தியான வழியில எங்களை நடத்துங்க. செம்மையான பாதையில எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.